இவ்வளவு பழமையான ஒரு மொழி தன் அனுபவத்தால் செறிவான பண்பாட்டை உருவாக்கி இருக்கிறது. இயற்கையை நேசிக்கிற, இயற்கையை புரிந்து கொள்ளுகிற, இயற்கை சார்ந்த வாழ்வை உருவாக்குகிற ஒரு பண்பாடு. காட்டை அழித்து நாடாக்குவது மன்னர்களின் வேலை, காட்டை அறிந்து வயலாக்குவது குடிகளின் வேலை. காட்டை அறிந்து வயலாக்கியது. நீங்கள் வேற ஒன்றும் வேணாம், ஏற்கலப்பையும் மாட்டு வண்டியை மட்டும் போய் நாளைக்கு ஒரு கிராமத்தில் பேசுங்க. அந்த ஏற்கலப்பையில் இருக்கிற அந்த நேக்காவிலிருந்து, கைப்பிடியில் இருந்து, சாரத்திலிருந்து ஒவ்வொன்றும் என்னென்ன மரத்தில் எடுத்து செய்யணும், மாட்டு வண்டியினுடைய ஒவ்வொன்றும் என்னென்ன மரங்களில் இருந்து செய்ய வேண்டும் என்ற ஒரு அறிவு தொகுப்பு இருக்குது. எந்த புத்தகத்திலையும் கிடையாது. ஆனால் கிராமத்தில் ஏதாவது ஒரு கிழவனோ கிழவியோ இன்னும் அந்த அறிவோடு இருக்கிறாள். கருந்துவரையும் கருங்கல்லும் என்ற ஒரு வாசகம் உண்டு. மாட்டை அடித்து ஓட்டுறதுக்கு அந்த தார்கம்புன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கம்பு கருந்து உரையில் தான் செய்யணும்வாங்க. கருந்து உரையில் எதுக்கு கம்பு செய்யணும் அப்படின்னா, சித்த வைத்தியர்களை கேட்டால் சொல்லுவாங்க. இங்கே மருத்துவர் கு சிவராமன் உட்கார்ந்திருக்கிறார். காயங்களை புண்ணை ஆற்றுகிற குணம் கருந்துவரைக்கு இணையாக வேறு எந்த செடிகளுக்கும் கிடையாது. புண்ணை ஆற்றுகிற, காயத்தை ஆற்றுகிற கருந்துவரையிலிருந்து நீ குச்சி செஞ்சு தான் மாட்டை ஓட்டணும் அப்படின்னா, மாட்டை அடித்தா வலிக்கும். அதை தாண்டி புண்ணாயிருச்சுன்னா அந்த அடிக்கிற அந்த கம்பின் சாரே அந்த புண்ணை காயப்படுத்திடும். அதுதான்டா அறம். ஒரு கிராமம் அமைக்கணும்னா அந்த கிராமத்துக்கு முதல்ல மாடுரச கல்லமைக்கணும். அதுதான் தர்மம் என்று சொன்னார். மாட்டுக்கு பூச்சிகளும் புண்ணுகளும் இருக்கும். அது போகிற பொழுது உரசிட்டு போகும். அப்படி உரசிட்டு போகிறப்ப அது சரியாகும். கருந்துவரையும் கருங்கல்லும் தான் நம் கண்டுபிடித்த முதல் அறம் என்ற வார்த்தை எவ்வளவு பழமையானது. இவ்வளவு பழமையான ஒரு மொழியில் இத்தனை ஆயிரம் ஆண்டு சேகரித்த இயற்கை சார் வாழ்வு, அது சார்ந்த பண்பாடு, அதை போற்றுகிற அறம்.